முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம்முடைய அமைச்சரவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று வருகிற ஏறத்தாழ 20 லட்சம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 69,072 தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் பயனடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த திட்டம் தமிழ்ல நடுப்பக்க பத்திரிகை சமசெய்கிற பத்திரிகை அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். என்ன கட்டுரை என்று சொன்னால், சமஸ் அவர்கள் எழுதிய கட்டுரை. நான் 2011 இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா அவர்களை நேரில் சந்தித்தேன். நேரில் சந்தித்து அவரை பேட்டி எடுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பேட்டி எடுத்து விட்டு என்னுடைய பணிவான கோரிக்கை ஒன்று என்று அவரிடத்தில் சொன்னேன். சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனடியாக நானும் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நான் டெல்டா மாவட்டத்துக்காரன். எங்க மாவட்டத்துல எல்லாம் காலையிலே தாய்மார்கள் 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு செல்கிற பழக்கம், வயல் வேலைக்கு. அப்படி வயல் வேலைக்கு தொழிலுக்கு செல்கிற கொத்தனார் வேலைக்கு செல்வதற்கு கூட 5 மணிக்கெல்லாம் சென்று 7 மணிக்கு வேலைக்கு சென்றால்தான் கொத்தனார் வேலைக்கும் கிறிஸ்தால் வேலைக்கு கூட செல்ல முடியுங்கிற மோசமான நிலை எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு குழந்தை இருந்தால் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு இல்லாமல் பள்ளிக்கு செல்கிற நிலை இருக்கிறது. இதனால் பல பள்ளிக்கு செல்ல முடியாத, பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலையும் ஏற்படுகிறது. ஆகவே தாய்மாமட்ட முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் அவருக்கு காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று நான் கோரிக்கை. யாரு சொன்னது? தமிழ் இந்து பத்திரிகையோட தினப்பத்திரிகை பக்க கட்டுரையாளர். நானோ நம்முடைய அமைச்சர் சொல்லவில்லை, சமஸ் என்கிற பத்திரிகையாளர் சொன்னது. அம்மையார் நிறைவேற்றவில்லை. 6 வருடம் ஓடிவிட்டது. அதன் பிறகு முதலமைச்சராக ஓராண்டு இருந்த நம்முடைய OPS அவரிடத்திலே கேட்டேன். நான் அவரை சந்திக்கிற பொழுதும் அதை சொன்னேன், காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னேன். நிறைவேற்றவில்லை. அதன் பிறகு ஆட்சி பொறுப்பு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலையும் சொன்னேன், மிகவும் முக்கியமான திட்டமாக இருக்கிற இந்த திட்டம் ஏழை மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு காலை உணவு தந்தால் இன்னும் படிப்பின் விகிதம் அதிகரிக்கும். ஏழை மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்பார்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். பார்க்கிறேன் என்று சொன்னார். 4 ஆண்டுகள் முடிந்து அமைச்சர்கள் முதலமைச்சராக இருந்து பதவியிலிருந்து சென்று விட்டார். அன்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, அவர் சொன்ன வார்த்தை, நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் கோரிக்கை வைக்கவில்லை, அவர் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இந்த திட்டம் மகத்தான திட்டம், அவருக்கு என் வாழ்நாளெல்லாம் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதவர் அன்பு சகோதரர் சமஸ் அவருக்கு குறிப்பிட்டு சொன்னார். இந்த திட்டம் இங்க மட்டுமல்ல, நம்மளை பார்த்த கனடா நாடு, கனடா எங்க இருக்கு? அமெரிக்காவுக்கு மேல, அமெரிக்கா வளமான நாடு. அந்த நாட்டில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் உலகத்திற்கே வழிகாட்டுகிற தலைவர் நம்முடைய உத்தம தலைவர், முத்தமிழறிஞர் தலைவரின் வார்ப்பாக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள். இல்லங்கள்